இந்த ஆண்டு ஜூலை மாதம் மாதிரி ஆவடியில இருக்கிற பஸ் டெர்மினஸ இடிச்சுட்டு அத ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பஸ் ஸ்டாண்டா கட்டணும் அப்படின்ற நோக்கத்துல ஆவடி பஸ் டெர்மினஸ இடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பஸ் டெர்மினஸ இடிச்ச அந்த டைம்ல ஒரு வீடியோ ஒண்ண கவர் பண்ணி போட்டிருந்தேன். அதாவது ஆவடி பஸ் ஸ்டாண்ட இடிச்சுட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பஸ் ஸ்டாண்ட் அங்க வரப்போகுது. அது மட்டும் இல்லாம மெட்ரோ போன்ற விஷயங்கள்லாம் ஆவடியில வர்றதுனால என்ன மாரியான ஒரு டெவலப்மெண்ட்டா ஆவடி மக்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாரி ஒரு வீடியோ பதிவ ஒரு 3, 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவை நீங்க இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்கை கொடுக்குறேன். போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ் ஆன நிலையில இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டுடைய ப்ராக்ரஸ் ஆனது எந்த நிலையில இருக்கு? ஏதாவது டெவலப்மெண்ட் ஆனது இருக்கா? இல்ல இடிச்ச கையோட அப்படியே இருக்கா? டெம்பரவரி மேக் ஷிஃப்ட் பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட இடிக்கிறாங்க அப்படின்னா வேற ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்ட் ஆனது வரணும். அந்த டெம்பரவரி மேக் ஷிஃப்ட் பஸ் ஸ்டாண்ட் ஆனது எங்க இருக்கு? அதுல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் ஆனது எப்படி இருக்கு? போன்ற பல்வேறு விஷயங்கள நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு ஃபுட்டேஜ். இந்த ஃபுட்டேஜ்ல ஆவடி பஸ் ஸ்டாண்ட இடிச்சு தரமட்டமாக்குன காட்சிகளை உங்களால பார்க்க முடியும். அப்படி இருந்த ஆவடி பஸ் ஸ்டாண்ட் ஆனது இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது தொடங்கி பேஸ்மெண்ட் அமைக்கப்பட்டு பில்லர்ஸ் எழுப்பும் பணிகளானது நடந்துட்டு இருக்கு. அந்த பிக்சர்ஸ் தான், அந்த விஷுவல்ஸ் தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஒர்க் ப்ராக்ரஸ பொறுத்தவரையில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா 4 மாத காலத்துல ஒரு டீசென்ட்டான ஒரு ப்ராக்ரஸ் தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் நடந்து பார்த்திருக்கு. பேஸ்மெண்ட் அமைச்சிருக்காங்க, பில்லர்ஸ் எழுப்பியிருக்காங்க. ஸோ ஒரு டீசென்ட்டான ப்ராக்ரஸ இந்த பஸ் டெர்மினஸ் ஆனது பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப நீங்க பார்க்குற இந்த ஆவடி பஸ் டெர்மினஸ்ல இருந்து எந்த ஒரு பஸ்ஸஸும் ஆப்பரேட் செய்யப்படுறதில்ல. டிப்போல இருந்து பஸ்ஸஸ் மட்டும் வெளியில வந்துட்டு உள்ள போயிட்டு இருக்கிற பிக்சர்ஸ் மட்டும் உங்களால பார்க்க முடியும். அட் பிரசன்ட் இங்க இருந்து இயக்கப்பட்ட பஸ்ஸஸ் எல்லாமே ஒரு மேக் ஷிஃப்ட் டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இயக்குறாங்க. இந்த மேக் ஷிஃப்ட் பஸ் ஸ்டாண்ட் ஆனது எங்க இருக்கு அப்படின்னா, இப்ப இருக்கிற இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 100, 150 மீட்டர் தள்ளி போனோம் அப்படின்னா, டுவர்ட்ஸ் ஆவடி செக் போஸ்ட் நோக்கி போனோம் அப்படின்னா, லெஃப்ட் சைட்ல ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு பழைய பில்டிங் இருக்கும். இந்த பில்டிங் இருந்த இடத்துல தான் இப்போ இந்த மேக் ஷிஃப்ட் பஸ் ஸ்டாண்ட் ஆனது இருக்கு. ஆவடி பகுதி மக்களுக்கும், இல்ல இந்த பஸ் டெர்மினஸ ரெகுலரா யூஸ் பண்றவங்களுக்கும் இந்த பஸ் ஸ்டாண்ட் ஆனது எங்க இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இந்த பஸ் ஸ்டாண்ட் ஆனது ஆவடி பஸ் டெர்மினஸ்ல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி வந்தீங்க அப்படின்னா, இந்த மேக் ஷிஃப்ட் டெம்பரவரி பஸ் ஸ்டாண்ட் ஆனது இருக்கு. நீங்க ஆவடியில இருந்து எங்கேயாவது பஸ் ஏறணும் அப்படின்னா, இந்த இடத்துக்கு வந்து தான் பஸ்ஸஸ் ஏறுற மாரி இருக்கும். இந்த பஸ் ஸ்டாண்ட பொறுத்தவரையில இது ஒரு விசாலமான பஸ் ஸ்டாண்ட் தான். ஸோ பஸ்ஸஸ் ஆப்பரேட் பண்றதுல பெரிய கஷ்டம் இருக்காது. அதே மாரி எக்ஸிஸ்டிங் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால கம்யூட் பிரச்சனையும் பெருசா இருக்க போறது கிடையாது. ஆனா இங்க அமைச்சிருக்கிற ஷெல்டர் மட்டும் தான் கொஞ்சம் ரொம்ப சின்னதா இருக்கு. அதாவது மழையாகட்டும், வெயிலாகட்டும் இவங்க அமைச்சிருக்கிற ஷெல்டர் வந்து ரொம்பவே சின்னதா இருக்கிறதுனால, அதுவும் மழை காலத்துல நெறைய பேர் வந்து ரொம்ப நேரோவான ஒரு இடத்துல நிக்கிற ஒரு சிச்சுவேஷன் ஆனது இருக்கு. இத மட்டும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஷெல்டர்ஸ கொஞ்சம் ப்ராடரா மாத்துனாங்க அப்படின்னா, கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் பொதுமக்களுடைய வேண்டுகோளா இருக்கு. இங்க இருந்து ஒரு 3, 4 மாதங்கள் கழித்து இந்த பஸ் ஸ்டாண்டுடைய ப்ராக்ரஸ் ஆனது எந்த நிலையில இருக்கு அப்படின்றத நம்ம கவர் பண்ணி போடலாம். இந்த பஸ் ஸ்டாண்டுடைய ப்ராக்ரஸ நம்ம கன்டினியூஸா ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த ப்ராக்ரஸ் ஆனது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாரி சென்னையில இருந்த தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.